வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு அட்டகாசமான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். அதாவது நாம் இன்றைக்கி பக்கெட் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு முழு கோழியை கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கோம். கடையிலேருந்து வாங்கும்போதே இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வாங்கணும். ஏன் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா நீட்டாக கழுவிக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இனி இதில் சதை இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி விட்டுக்கணும். இப்படி விடும்போது நமக்கு நம்மளோட மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக சிக்கன் கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம கீறி விட்டுக்கணும். இந்த நெஞ்சு பகுதியிலையும் இந்த கால் பகுதியிலையும் நம்ம கீறி விட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இலையில் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் அடுத்து சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாத்தூள் இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் உங்களுக்கு ஏத்தாக்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை நம்ம சிக்கனில் தடவி மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, இப்போ நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி உள் சைட்லேயே நம்ம அந்த மசாலாவை எடுத்து தடவிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக மிளகு எல்லா இடமும் பட்டிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லா இடமும் நீட்டாக நல்லா தடவி வச்சுக்கணும். இனி இதை ஒரு 1/2 மணிக்கூர் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ நமக்கு மசாலா நல்லா பட்டு நல்லா மேரினேட் ஆகி இருக்கும். பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி இருக்கு. இப்போ 1/2 hour ஆயாச்சு. இனி நாம் இந்த மல்லி இலையெல்லாம் நம்ம இந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஓப்பன் வழியாக உள்ள செருகி வைக்கணும். இது ஒரு ஸ்மெல்லுக்காக. கூடால இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கொஞ்சம் போல் பச்சை மிளகாய், இவ்வளோத்தையும் நம்ம உள்ள செருகி வச்சுக்கலாம். இது நம்ம ஒரு சமமான இடத்துல ஒரு கம்பு இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு மேலே நாம் இந்த சிக்கனை செருகி வச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செருகி வச்சுக்கணும். இந்த கால் ரெண்டையும் நம்ம கெட்டு கம்பி வச்சு நல்லா இறுக்கமாக கெட்டிக்கணும். இதை சுற்றி நம்ம வந்து ஒரு இலையை இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கணும். இனி நம்ம இந்த பக்கெட் சிக்கனுக்கு நம்ம ஸ்டீல் பக்கெட் எடுத்திருக்கோம். இந்த ஸ்டீல் பக்கெட்டை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை நாம் மூடி வச்சு நம்ம இனி தீ போட போகிறோம். மேலே க்ளோஸ்டு தான், கீழே மட்டும்தான் ஓப்பன். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அலுமினியம் பக்கெட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பக்கெட்டை சுற்றி நம்ம வந்து விறகு அடுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம கீழே ஓலை வச்சுருந்தோம்னா ஓலையில் பற்றி தீ விறகுல பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 4 பக்கமும் சுற்றி தீ போட்டுக்கணும். ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு இந்த சிக்கன் வெந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு தீ எரிஞ்சு முடிஞ்சாச்சு. 15 நிமிஷம் ஆயாச்சு. இனி நாம் இந்த தீ கொஞ்சம் ஆறுனதும் டப்பாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய தீயெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். இனி நாம் இந்த பக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நமக்கு சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. நல்லா நமக்கு வந்து தீயில வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலில் கெட்டியிருக்கக்கூடிய அந்த கெட்டு கம்பியை எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம சிக்கனை எடுக்க முடியும். நமக்கு சிக்கன் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம பக்கெட் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி இருக்குன்னு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.